ஜனநாயக கட்சியினருக்கும் குடியரசுக் கட்சியினருக்கும் இடையில தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையப்புள்ளி ஒபாமா கேர் திட்டம். இது அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் அப்படின்னும் சொல்லப்படுது, அழைக்கப்படுது. அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் மூலமா காப்பீடு பெறக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு அமெரிக்க அரசு சுகாதார காப்பீட்டு பிரிமியங்களுக்கு மானியம் கொடுக்குது. கோவிட் தொற்று நோய் காலத்தில் மானிய தொகை அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்த மானியம் நடப்பாண்டு இறுதியில் காலாவதி ஆகக்கூடிய ஒரு சூழல். இப்போ மானியம் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய 2.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சுகாதார காப்பீட்டு செலவு 2 மடங்காக உயரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு முன் மானியத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்துறாங்க. இந்த டெமோக்ராட்ஸோட ஒரு முக்கியமான டிமாண்டாக இருக்குது. ஆனால் குடியரசுக் கட்சியினரோ ஏசிஏ மானியங்களை நீட்டிப்பது ஒரு தனிப்பட்ட கொள்கை பிரச்சனை, அதை அரசு நிதியுதவி மசோதாவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க டொனால்ட் ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன்ஸ். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மானியங்களை பற்றி பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒப்புக்கொண்டால் நிதியுதவி மசோதாவை நிறைவேற்றிவிட்டு மானியங்களை ட்ரம்ப் ரத்து செய்து விடுவார் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இதனால் மானியத்தை தொடர்வது குறித்த அறிவிப்பு வர வரைக்கும் நிதி மசோதாவை நிறைவேற்ற ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு 2 கட்சியினரும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதனால பிரச்சனை தற்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு தான் தெரியுது. அமெரிக்காவில் முதல் முறையாக அரசு முடக்கம், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட் டவுன் இருக்கு இல்லையா, இது 1981ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஏற்பட்டுச்சு. அப்போ அதிபராக இருந்தவர் ரொனால்ட் ரீகன். அதிபர் ரீகன் உள்நாட்டு செலவினங்களில் பல பில்லியன் டாலர்களை குறைக்க விரும்புகிறாரு. அதே சமயம் பனிப்போர் காரணமாக பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிக்கிறதுக்கு திட்டமிடுறாரு. இது அவருடைய ரீகனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொள்கையினுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ரீகன் விரும்பிய அளவுக்கு செலவு குறைப்புகளை மேற்கொள்ளாமல் நிதி உதவி மசோதாவை செனட் சபை நிறைவேற்றியது. ரீகன் என்ன பண்ணார்னா, தான் எதிர்பார்த்த செலவு குறைப்புகள் இல்லாதனால அந்த மசோதாவை வீட்டோ செய்கிறாரு. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, சுமார் 2,41,000 ஊழியர்கள் சம்பளம் இல்லாத விடுப்பில் செல்ல அரசு அப்போ உத்தரவிடுது. ஆனால் இந்த முடக்கம் 2 நாட்கள் மட்டும்தான் நீடிச்சிச்சு. அந்த நேரத்தில் 1981 முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு ரீகனுடைய முக்கிய கோரிக்கைகளான செலவு குறைப்புகளை உள்ளடக்கிய தற்காலிக நிதியளிப்பு மசோதாவை காங்கிரஸ் நிறைவேற்றுது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சபை காங்கிரஸ் நிறைவேற்றுது. இந்த தற்காலிக மசோதாவில் ரீகன் திருப்தி அடைந்ததுனால அவர் அதில் கையெழுத்திட்டு சட்டமாக்குறாரு. இதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் உடனடியாக மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் ரீகன் போல் இல்லாமல் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியை சார்ந்த பணியாளர்களை நிரந்தரமாக நீக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறதுனால இந்த நெருக்கடி நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இது ஒரு சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது.